வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் ஒரு மீட்டிங் பாஜக ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில். அதில் அண்ணாமலை ரொம்ப தரக்குறைவாக எடப்பாடியை பேசிவிட்டார் என்று எனக்கு தமிழகமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இரு கட்சிகளுக்கு இடையே, ஒன்று பாஜக, ஒன்று அதிமுக. அதாவது ஃபிட்டிங் ஏஜென்ட்டாக செயல்படுகிறீர்கள், டெண்டர் கட்சியாக செயல்படுகிறீர்கள். மற்றபடி எவரோ ஒருவர் கால்களில் தரையில் தவழ்ந்து சென்று காலை பிடித்து பதவியை வாங்கிய தற்குறி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பேசியது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இன்னைக்கு அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அதிமுக எடுத்துக்கொண்டு எங்கு பார்த்தாலும் அண்ணாமலையினுடைய உருவ பொம்மையை எரிப்பது, எங்கு பார்த்தாலும். அதற்கு பதிலாக பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய உருவ பொம்மை எரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, தமிழகம் ஃபுல்லா எல்லாமே ஒரே புகை மூட்டமாக இருந்து கொண்டிருப்பது. ஒண்ணு, ஒரு தெருவில் போனீங்க அப்படின்னா புகை மூட்டை இருந்ததுன்னா ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியினுடைய உருவ பொம்மை எரிஞ்சிட்டு இருக்கோம், இல்லையா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய உருவ பொம்மை எரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதல். இதெல்லாம் வார்த்தை போர்கள் வேற. அடியேங்கோப்பா, இது சம்பந்தப்பட்ட வகையில மருத்துவ அணி அதிமுக செயலர் டாக்டர் சரவணன் மதுரை போலீஸ்ல புகாரை கொடுத்துட்டார். அதாவது 25/8/2024 சென்னையில எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை தரக்குறைவாக பேசிவிட்டார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு அவரும் பலமா பேசியிருக்கார். பாஜக மிக கேவலமான ஒரு கட்சி, அது ஒரு வீடியோ கட்சி. என்ன, தமிழகத்துல அதிமுக திமுக ரெண்டு மட்டும்தான், பாஜக கிடையாது. பச்சையாய் வீடியோ எடுத்தவர்கள் தான் பாஜகவினர். பாஜக ஒரு காலி பெருங்காய டப்பா. அண்ணாமலை ஒரு அரசியல் வியாபாரி. அண்ணாமலை நாவை அடக்கி பேச வேண்டும். அதே நேரத்தில் இல கணேசன், பொன்னார், சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற மாதிரிலாம் இவர் அண்ணாமலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வார்த்தைகள் பண்ணி இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் மதுரையில அண்ணாமலை மேல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட எடப்பாடி மீது அவதூறாக பேசியதாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவருக்கு எதிராக அந்த கட்சியில் உள்ளவர் இன்னும் அவரை நோக்கி தரக்குறைவான ஏவுகணைகளை வீசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எடப்பாடியினுடைய உருவ பொம்மை இவர்கள் எரித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிட்டு பாஜகவுடைய அண்ணாமலையில உருவ பொம்மை எரித்துட்டு இருந்தாலுமே கூட அந்த மாதிரி ஒரு சமயத்துல சிவகங்கை மாவட்டத்துல எடப்பாடி உருவ பொம்மை பாஜகவை எரிச்சுட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, போலீசார் தடுத்து அதை வீசிய வகையில ஒரு காய்கறி கடையிலே விழுந்துச்சு. அவன் நல்ல வேலை, மிகப்பெரிய ஒரு ஆபத்து தடுக்கப்பட்டது. அது எந்த நிலைப்பாடோடு போலீசார் எரிந்தார்கள் என்று தெரியும். யார் தடுத்திருப்பாங்க உள்ளவங்க. பாஜகவை தடுக்கக்கூடிய சமயத்தில் அதையும் மீறி போலீசார் வீசக்கூடிய சமயத்தில் அது ஒரு மிக பெரிய ஒரு காய்கறி கடைக்குள்ள உள்ள போந்துருச்சு. அங்க இருக்கிற லேடிஸ் அலறி அடிச்சு ஓடி அப்புறம் போய் எடுத்துட்டு அப்புறம் அனைத்து பலரை கைது செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சப்ஜெக்ட் பண்றாங்க. அதாவது அண்ணாமலை சொன்னார், ஸ்டாலின் துபாய் போனப்ப பணத்தோடு செல்கிறார், அங்க முதலீடு செல்கிறார். இப்ப எதுக்கு அவர் லண்டன் போகிறார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு அதிமுகவிலிருந்து வந்திருக்கு. லண்டன் எதுக்காக போகிறார்? இப்போ சம்பாதித்த இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில், மற்றபடி 2021 சட்டமன்ற தேர்தல் சம்பாதித்த காசுகள்லாம் வச்சு அவர் லண்டன்ல முதலீடு செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது அதிமுகவினருக்கு கட்டாயமாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இன்னொரு விஷயம். இப்படி இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இது தனி மனித ஒரு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட
எந்த அளவுக்கு இவர்களுடைய பேச்சு வந்து தரக்குறைவாக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி கூட இது சீமான் கூட ஒரு நேரம் சொன்னார், எடப்பாடி வந்து ஒரு அடிமை அப்படின்னாரு. ஆமா, மற்றபடி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சீமானை நோக்கி எடப்பாடி வலையை வீசினார். எவ்வளவு காசு வேணாம் தர வந்திருப்பான் அப்படின்னாரு. அப்புறம் உங்களுடைய கொள்கைகள் வேறு, எங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய திராவிட கொள்கை, எங்களுடைய தமிழ், தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு அப்படிங்கிற கொள்கை. ஆனால் ரெண்டு ஒத்து வராது போட்டு சீமான் கலட்டி விட்டு தனியா நின்றார். அப்ப இவர்கள் சீமான் பேசிய பேச்செல்லாம் என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒண்ணும் இல்லை, அரசியல் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசக்கூடிய 2026 கட்டாயமாக வந்து கூட்டணியாக செயல்பட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன நிச்சயம்? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். 2027 ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணியா செயல்பட மாட்டாங்க அப்படின்னு நிச்சயம் இருக்கு. அதே மாதிரி எத்தனையோ கட்சிகள் அடிச்சுக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. மற்றபடி கூட்டணி என்று வரக்கூடிய சமயத்துல டக்குன்னு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார், அமெரிக்காவுக்கு ஸ்டாலின் போறாரு, கூப்பிட்டா நான் அவரு கூட போவேன் அப்படின்னு அது ஒரு பேட்டி. அது எந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் இந்த நாணய வெளியிட விழாவில் வந்து அதிமுகவும் சும்மா சொல்லுங்க, அவர் மேல வந்து அவதூறை பரப்பினாங்க. ஆமா, எடப்பாடி மேல வந்து அண்ணாமலை அவதூறை பரப்பினான்னு போட்டு அவங்க காட்டுக்கிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப அதிமுகவினர் மட்டும் என்ன, அண்ணாமலை மேல எவதூறு பரப்புனாங்களா இல்லையா? கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் கலைஞருடைய ஒரு சமாதியை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழல்ல கும்பிட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு வந்து கலைஞரை வந்து கும்பிட்டு விட்டார். மற்றபடி பாஜகவில் இருந்து கொண்டு ராஜ்நாத் சிங் அற்புதமா வந்து உள்ள போனாரு, நல்லபடியா ஸ்பீச் பண்ணாரு. என்ன இதனுடைய விழா வந்து இரு அரசுகளும் கலந்த விழாவாக இருந்தாலுமே கூட செலவு ஃபுல்லாவே வந்து மாநில செலவு தான், திமுகவுடைய தமிழக அரசுடைய செலவு தான். அதன் அடிப்படையில வந்து அவர் வரக்கூடிய சமயத்துல அண்ணாமலை வந்து கலைஞர் கருணாநிதியுடைய சமாதியை கும்பிட்டார் அப்படின்னு ஒரு விஷயம். அதை பத்தி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவர் சாதாரண வரக்கூடிய சமயத்துல அதிமுக அவனை பிடிச்சுக்கிட்டாங்க, நீ எப்படி கும்பிடலாம் அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, கலைஞரை கும்பிடுவது தவறு இல்லை, அவர்கள் காலில் விடுவதுதான் தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசிட்டாங்க. இதன் அடிப்படையில் மீண்டும் வந்து பத்திக்கிச்சு. ஆமா, அண்ணாமலையோட உருவ பொம்மையை வந்து அதிமுகவில் இருப்பது, அப்புறம் எடப்பாடி உருவ பொம்மை வந்து பாஜகவினை இருப்பது போட்டு அப்படியே பத்திக்கிட்டு போயிட்டு. இதுக்கு இடையில இன்னொரு வெடிகுண்டு புரளி வேற. அதாவது கூலித்தேவன் ஜெயந்தி விழாவுக்கு வந்து கட்டாயமா வந்து எடப்பாடி பழனிசாமி மாலை போட வருவார், அவர் மீது நாங்கள் குண்டு வீசுவோம் அப்படி வெள்ளத்துறை அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அங்கிருந்து ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல். ஆமா, அவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. இந்த ஆள் வந்து போன வருஷம் இதே மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட ஒரு வாய் தகராறுகள், வாய்ப்போர்கள். ஆமா, தேவையற்ற முறையில வந்து உருவ பொம்மை எரித்து கொண்டு தனக்குத்தானே வந்து தன்னுடைய நிலைப்பட்டு சக்களத்தி சண்டைன்னு ஒரு சண்டை இருக்கு. ஆமா, அதையெல்லாம் பார்த்தா இதை விட கேவலமா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆமா, அது கூட வந்து இன்னைக்கு வந்து டீசென்டான சண்டையா போச்சு. ஆமா, லிவிங் டுகெதர் சண்டை அதுக்கு பேரு ஆங்கிலத்துல. லிவிங் டுகெதர் சண்டைன்னா சக்கரத்தி சண்டைன்னு பேரு. ஆமா, இவன் பொண்டாட்டி அவன் தெரியாம வச்சுக்கிறது, அவன் புருஷனை இவன் தெரியாம வச்சுக்கிறது, ரெண்டாவது வச்சுக்கிட்டு என்ன பண்றது. அன்னைக்கு வந்து சக்களத்தி சண்டை, சக்களத்தன் சண்டை, கள்ள புருஷனுங்கிற கான்செப்ட். இன்னைக்கு அதை டீசென்டா லிவிங் டுகெதர் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. அதை விட கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு பாஜகவினுடைய வார்த்தை போர்கள், அதிமுக வார்த்தை போர்கள். பொதுவா 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு நாள் இருக்கு? இழுத்து பிடிச்சா ஒரு 1.5 வருஷம் இருக்கு, அவ்வளவுதான். 2 வருஷம்னே வைங்களேன். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மக்களுடைய நிலைப்பாடு வந்து அதிமுக மேல பாஜக மேல எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. நம்மளும் கூர்ந்து கவனிக்கணும். இந்த அளவுக்கு கேவலமாக தனக்குத்தானே வார்த்தை பிரகோரம் செஞ்சு கொண்டு மற்றபடி ஒன்று பேட்டி கொடுத்துக்கிட்டு என்ன டிவியில பேசிக்கிட்டு பத்திரிகையில பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்கள் வந்து எவ்வாறு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவார்? இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டு போறாரு, 2026 நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு.
லண்டனுக்கு இன்னைக்கு அநேகமா பெறப்படுறாரு. லண்டனுக்கு பெறப்படக்கூடிய சமயத்துல இங்கு யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வந்தாச்சு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து படிக்க போறாரு அண்ணாமலை. செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 13 வாரங்கள் தொடர்ந்து படிப்பு, சர்வதேச அரசியலை பற்றிய ஒரு படிப்பு. 28/8/24 இன்னைக்கு பிறப்புறாரு அண்ணாமலை. ராத்திரி நைட்டு காலையில வந்து ஸ்டாலின் ஐயா அவங்க அமெரிக்கா பரப்பிட்டாங்க. இது வெளிப்பாடு அவர் வார்த்தை சொல்லிட்டார். முன்ன சொன்ன மாதிரி வந்து ஸ்டாலின் என்னையும் கூப்பிட்டா நானும் அவர் கூட வருவேன் அப்படின்னு. ஏன்னா இருக்கக்கூடிய கூட இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு எடப்பாடியவே வந்து அண்ணாமலை எந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமாக பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு கூட சமயத்துல ஸ்டாலினையும் கூட சேர்த்து நானும் கூப்பிட்டா வருவேன் அப்படின்னா இவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இல்லையா? அதாவது வந்து எங்கு பார்த்தாலும் வாய் கொழுப்பு, எங்கு பார்த்தாலும் வாய் சவடால், எந்த நேரத்துல எதை பேசுவது. ஸ்டாலின் கூப்பிட்டா நான் வருவேன், போவேன், கூட போவேன்னா அப்புறம் இவருடைய பாஜகவா திமுகவா? அப்ப எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில கலைஞரை நீ ஏன் கூப்பிட்ட அப்படின்னு கேள்வி கேட்கிற நியாயம் இருக்குதானே? அதாவது வந்து பாஜகவினர் ஒரு நிலைப்பாடான ஒரு கொள்கையில் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமா தெரியுது. அதை விட மோசம் அதிமுக. ஏதோ ஒரு வகையில அதிமுக எடப்பாடி பிரிவாது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு கூட்டு. அதுக்குள்ளே 9 பேர் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு 6 பேர் ஒரு கூட்டு, அப்புறம் புகழேந்தி ஒரு பக்கம், மற்றபடி வந்து செங்கோட்டையில் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. எடப்பாடி அழுகி இன்னைக்கு அதுவும் வந்து 4ஆக 3ஆக பிரிந்து விடுமா அப்படிங்கிற தகவல் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி பேச்சுக்களும் கலக்கக்கூடிய சமயத்துல மக்கள் எவ்வாறு அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவாங்க பாஜகவுக்கும் அதிமுகவும். இருக்க வேண்டிய தனி மனித தாக்குதல் இருக்க வேண்டியதான், வார்த்தை போர்கள் இருக்க வேண்டியது. இதை விட தற்குறி, மற்றபடி வந்து காளி பெருங்காய டப்பா, அரசியல் வியாபாரி, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேவலமான வார்த்தைகள், என்ன மோசமான வார்த்தைகள், வாய் கொழுப்பு, வாய் சவடாது, என்ன இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய சமயத்தை மக்கள் வந்து என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிறது வந்து அதிமுகவும் யோசிக்கல, பாஜகவும் யோசிக்கல. ஆனா மக்களாகிய நாம் யோசிக்க வேணும். இப்படிப்பட்ட கட்சிகளை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சிக்கு விட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். தமிழகமே வந்து நாறிவிடும் என்பதுதான் பகிரங்கமான ஒண்ணு. அதனால வந்து இப்ப இருந்தே தெரியுது. ஆமா, இது தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு வைக்கலாம், ஒரு 2 வருஷம் கூட போக வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா ஒரு வருஷம் போய் 1 வருஷம் காலியா இருந்தா கூட 2026 சட்டமன்ற தேர்தல 234 தொகுதியிலையும் ஆமா பாஜக இது திமுக தான் ஜெயிக்கும் என்பது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.